ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி. நருட்டோ ஷிப்னோட 370வது எபிசோட் தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தின எபிசோட்லாம் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் இருக்கு, சேனல்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல மாதராவும் ஆசிராமாவும் ஃபுல் எனர்ஜியும் போட்டு சண்டை போட்டு வீக்கர் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஆசிராமா, இந்த வாட்டி இந்த இடத்துல நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அனல் வேகத்துல வெட்டிக்க வரானுங்க. கடைசியில ரெண்டு பேருமே வெட்டிட்டு போய் ரெண்டு பக்கம் நிப்பானுங்க. யாரா விழுந்தான்னு பார்த்தா ஆசிராமா விழுந்துருவாரு. விழுந்த வேகத்திலே இருந்து டேய் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா மாதரா அப்படின்னு சொல்லி வந்து நிப்பாரு. நான் இந்த வில்லேஜ் உன்னையும் ப்ரொடக்ட் பண்ண நினைச்சேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லி ஆசிரமா புலம்ப. என்னடா ரொம்ப ஃபீலிங்ல இருக்க போல, என்ன பின்னாடி நடந்த பிளாஷ்பேக்லாம் யோசிச்சு பாக்குறியா? இப்படி மாதரா சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறான் ஆசிரமா. நம்ம எப்பயுமே விட்டு கொடுக்கவே கூடாது, எல்லாரோட நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், அப்பதான் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் மாதரா. மாதரா நம்மளுடைய கனவுகள்லாம் இப்ப நிறைவாயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா இங்க மாதராவை கத்தி எடுத்து குத்திட்டு இருப்பான் ஆசிரமா. என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட்ல இருந்தது உட்லோன்னு. அதனால மாதரா பேக் சைடு வந்து ஆசிரமா வச்சு தூக்கிட்டு இருப்பாரு கத்தியத்து. மாதராவால ஒண்ணும் முடியல. டேய் எப்படா அதை பண்ண? டேய் நம்ம வில்லேஜ் இல்ல, ஏன் வில்லேஜ் நான் ப்ரொடக்ட் பண்ண, இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிராம். ஒண்ணு புரிஞ்சுக்க, இந்த வில்லேஜ் அழிக்க வந்து அவன் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் என் தம்பியா இருந்தாலும் ஏன் என் மகனாவே இருந்தாலும் நான் அவனை கொன்னு கூட வில்லேஜை காப்பாத்துவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிராமா. மாதராவால சுத்தமா முடியாது. அப்படியே மாதரா கீழே விழுவோம். இப்ப சாஸ்கே கிட்ட ஆசிரமா சொல்றான், நான் இந்த வில்லேஜ்க்காக என்ன வேணா செய்யல, நான் அப்பதான் முடிவு பண்ணேன், இந்த வில்லேஜுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிராம். டேய் ஆசிராமா, நீ ஞாபகம் வச்சுக்க, எப்ப இருந்தாலும் இந்த லீஃப் வில்லேஜையும் உன்னையும் அந்த ஈரோல எடுத்துட்டு போய் நான் சேர்ப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாதரா சாஞ்சி கீழே விழ. அப்பதான் இந்த பேட்டிலே முடிஞ்சு. இப்ப என் ஃப்ரெண்டு என் மனசு அறிஞ்சு நான் கொன்னேன், ஆனா இப்ப எப்படி வந்தான்னு எனக்கு புரியல, இந்த வில்லேஜுக்காக நான் எதையும் செய்வேண்டா அப்படின்னு சொல்லி ஆசிரமா சொல்ல. நானும் மாதராவும் கண்ட கனவுக்காக தான் அந்த லீஃப் வில்லேஜ்ன்ற ஒரு விஷயத்தையே உருவாக்கணும். பல கிளான்ஸ் இருந்தவங்களாம் அந்த வில்லேஜுக்கு அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சாங்க. அது மூலமா தான் அந்த வில்லேஜும் பெருசாச்சு. ஆனா அவங்க அண்ணன் இந்த நிலைமைக்கு போவான்றத நான் எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிடு. ஆனா கடைசியில மாதரா சொன்ன மாதிரிதான் இந்த வில்லேஜ்ல நடந்துகிட்டு இருக்கு. ஷினோபிகள்லாம் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, பட் எது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு தோந்தோ அப்ப அந்த பர்பஸே மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமம். அப்போ ஒரு ஷினோபி அவன் என்ன நினைக்கிறானோ அதை செஞ்சே ஆகணும், அதுதான் இங்க நியதியா அப்படின்னு சொல்லி சாஸ்கே கேட்க. இல்ல, என்னுடைய கோல்ன்றது வில்லேஜ் கிரியேட் பண்ணுன்ற ஒரே விஷயம் தான் இருந்துச்சு. பட் மாதரா வேற ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கான். அவனுக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது, என்னன்னு மட்டும் சொல்லல. அவன் ஏதோ ஒரு ட்ரீம்னு சொன்னான், அந்த ட்ரீமை நோக்கி தான் இப்ப போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப சாஸ்கே அது இன்ஃபினிட் சுக்கி ஆமி அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒரே கென்ஜுட்ஸ்குள்ள வந்துருவாங்க. மொத்த பேர் அவங்களுக்கு பிடிச்ச கனவு உலகத்துல நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கனவு உலகத்துல மொத்த பேர் இருந்தா போரு வெறுப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சுத்தமா இடமே இருக்காதுன்றதான் மாதரா எதிர்பார்க்கறான். எங்க அண்ணா அவங்கள பார்த்ததே கிடையாது, ஆனா நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் அவனும் யோசிச்சிருக்கான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. இட்டாச்சி பார்த்தாங்க, அப்பா டேய் நீ உச்சிகா கிளானுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்க, நீ உச்சிகா கிளான் சேர்ந்த, அப்ப நீ முதல் ப்ரிஃபரன்ஸ் உச்சிகா கிளானுக்கு தான் கொடுக்கணும். எங்க அண்ணனுக்கு உச்சிகா கிளான்ல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு, பட் அவன் சூஸ் பண்ண ஒரே வே ஹிடன் லீஃப் வில்லேஜை பாதுகாக்கணும். ஹிடன் லீஃப் வில்லேஜுக்காக மட்டும்தான் வாழ்ந்தான் அவன். இட்டாச்சியோட பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இதே மாதிரி உச்சிகா கிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு துரோகின்ற பட்டத்தை குத்திடுவோம். நீ கொஞ்ச நேரம் கம்மன இருக்கு காரு, எல்லாத்தையும் நான் ஒரு வழியா சரி பண்றேன், எதனா ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இருசன். இருசன் உனக்கு மூளை இருக்கா இல்லையா? நீ என்னதான் பேசினாலும் அவங்க கிட்ட வேலையாகுது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. ஒரு வேளை அவங்க நம்மளுக்கு முன்னாடி ரெடி ஆகி போற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம்டா. அதனால அதுக்கு முன்னாடி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே ரெடி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் டான்ஸோ. எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, இங்க இருக்கிற மொத்த பயவலையும் போட்டு தள்ளினோம் அப்படின்னு சொல்லி டான்ஸோ சொல்ல. இட்டாச்சி இருக்கான், என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இருசன் கோவப்படுறான். இது மட்டும் இல்ல, உச்சிகாக்கெல்லாம் டிஃபீட் பண்றதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு இருசன் சொல்ல. நமக்கு டைம் கிடையாது, ஒருவேளை ஃபர்ஸ்ட் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வேற மாதிரி போயிடும், வில்லேஜுக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் டான்ஸோ. ஏன்னா ஹேண்ட் பிளாக் ஆப்ஸை வச்சு மொத்தமா முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு டான்ஸர் சொல்ல. உச்சிகாவும் நம்மளுடைய காம்ராட்ஸ் தான்டா, அவங்க நம்ம வில்லேஜை சேர்ந்தவங்க, அவங்களெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருசுன்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், அதை நான் கண்டிப்பா யோசிச்சு ஒரு முடிவோட வரேன், நீ கொஞ்ச நேரத்துக்கு பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இருசன். எங்கன்னா கிளானுக்கு நடுவுலையும் வில்லேஜுக்கு நடுவுலையும் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுட்டு இருந்தான். அப்புறம் அவன் எவ்வளவோ யோசிச்சு பார்த்து கடைசியா ஒரு முடிவெடுத்தான். வில்லேஜ் பாதுகாப்பா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு அவன் கிளானியை கொல்ல ஆரம்பிச்சான். இட்டாச்சி அவங்க அப்பா கொல்ல போகும்போது அவங்க அப்பா கேட்பாரு, அப்ப நீ வில்லேஜ் தான் முக்கியம் முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க. ஒன்னும் புரியல பா அம்மான்ற மாதிரி அப்படியே நிக்கிறான். சரி ஓகே இட்டாச்சி, எனக்கு உண்மையில ஃபுல் நம்பிக்கை இருக்கு, உனக்கு என்ன கரெக்ட்னு படுதோ அதை நீ செய், ஆனா நீ எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணு, சாஸ்கே மட்டும் நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு சொல்ல. ஒரு சொன்னதை கேட்டு இட்டாச்சி அப்படியே கண்ணுல பயங்கரமா தண்ணி வரும். என்னால முடியாது அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே. சரி அவங்க அப்பாவை கொல்லலான்னு அவன் ட்ரை பண்ணுவான், பட் அவனால முடியாது, அவன் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். நீ எப்பயுமே நல்ல பாதையை தாண்டா செலக்ட் பண்ணுவ, நீ செலக்ட் பண்ணா அது கரெக்டா தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவங்க அப்பா. இந்த மாதிரி ஒரு பையனை எங்க மகனா பெற்றதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவங்க அப்பா. நீ இந்த விஷயத்த பண்றதுனால எங்க வழி ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடும், ஆனா உனக்கு இது காலம் காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஃபுகாக்கு உச்சிகா. முடியல, பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கான்.
அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க சாஸ்கே வீட்டை கூட உட்காந்துட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் இட்டாச்சி சத்தத்தை பத்தியும் அங்க நடந்ததை பத்தியும் பேசிட்டு இருப்பாங்க. பிங்க புக்ல இருந்து அவன் பேரை தூக்கிட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்ல, யாரா அவனையே கொண்டு இருப்பான்? அவன் தம்பி கையாலே செத்து போயிட்டு இருக்கான். வேஸ்ட், அவன் டம்மி பீஸ்ன்ற மாதிரி உனக்கு பேசிட்டு இருக்க. இன்னொருத்தன் சொல்றான், அவனை நான் கொல்லணும்னு ஆசைப்பட்டேன்டா, அவன் ஒரு துரோகிடா, உச்சிகா கிளான்ல பெரிய துரோகி அவன் தான்டா, ஒரு கிளானியா அழிக்கிறானா அப்ப அவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான் அப்படின்னு அவனுக்கு பாட்டுன்னு பேச ஆரம்பிச்ச உடனே சாஸ்கேக்கு இங்க கோபம் வந்துடும். எதுக்காக இதெல்லாம் செஞ்சான்னு யோசிச்சு பார்த்தேன். உன்னுடைய சொந்த கிளானையும் சேர்ந்து ரோப் நெஞ்சாவாய் அக்காட்சிக்கில சேர்ந்து இப்ப கூட வில்லேஜுக்காக தானே வேலை செஞ்சுட்டு இருந்தான். இப்படியாப்பட்ட அவனுடைய கதை யாருக்கும் தெரியாது. அவன் செத்து போய் திருப்பி ரீஅனிமேட் ஆகி வந்து கூட உலகத்துக்காக போராடி திருப்பி ரீஅனிமேஷனை கேன்சல் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹிட்டாச்சி உச்சிகா, நான் லீஃப் வில்லேஜுக்காக தான்டா செத்தேன், அது எனக்கு பெருமையா இருக்குடா அப்படின்னு சொல்லியிருப்பான். லார்ட் ஃபர்ஸ்ட், நீங்க ப்ரொடக்ட் பண்ணதை விட என் பிரதர் இந்த வில்லேஜுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரொடக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, உச்சிகா கிளானை பத்தி இப்படி சொன்னீங்க, அந்த உச்சிகா கிளான் சேர்ந்தவன் தான் எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்க அண்ணன் மட்டும் ஒரே ஒரு உச்சிகா கிளான்ல சேர்ந்தவன் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தான் என் டீம்ல, அவன் பேர் காகமி உச்சிகா. கிட்டத்தட்ட உங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் அவனும் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டோபிராமா சொல்ல, ஓய் நீ உச்சிகா கிளான் இவ்வளவு நேரம் காரியா தூக்கிட்டு இருந்தவன் தானே? நீ நினைக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. நான் உச்சிகா கிளான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறுக்கல. எவன் வில்லேஜுக்கு ஆபத்து உருவாக்குவான்னு நினைக்கிறேன்னா அவன் மேலதான் எனக்கு அந்த வெறுப்புணர்ச்சி வரும். எந்த கிளானா இருந்தாலும் சரி, வில்லேஜ் அழிக்கணும்னு நினைச்சா அந்த பிளானையே போட்டு தரணும்னு நினைப்பேன்டா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க. ஆனா எனக்கு உச்சிகா கிளான் மேல ஒரு டவுட் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே உச்சிகா கிளானுக்குள்ளேயே அங்க இருக்கிற விஷயத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க, அதையே ஃபாலோவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பவுண்டரி லைனை தாண்டி வந்த சில உச்சிகாஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் காகமே உச்சிகா. இப்படியாப்பட்ட ஆளுங்க உச்சிகா மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, இந்த வில்லேஜுக்காக போராடுவாங்க. ஏன்னா இந்த கிளானை பத்தின எல்லா விஷயத்தையும் முடக்கணும்னு நினைச்சான். இந்த ரியாலிட்டியில என்ன நடக்குதுன்றது அவனுக்கு சரியா புரியல. எனக்கு தெரிஞ்சு எங்க அண்ணன் செஞ்ச சில தப்புனால தான் மாதரா இந்த அளவுக்கு வளர்ந்துட்டான். நான் செகண்ட் அக்காவா மாறினதுல இருந்து வில்லேஜை ப்ரொடக்ட் பண்ண, இந்த வில்லேஜை பயங்கர ஸ்ட்ராங் ஆக்கணும்ன்றது தான் என் மெயின் மோட்டிவ் இருந்துச்சு. இந்த மாதிரி ஷிஷி உச்சிகா, காகைமே உச்சிகாவுடைய பையன் அவன். அவங்க அண்ணனுடைய ஓல்டு ஃப்ரெண்டு. இந்த ஊர்ல நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அக்காவோட வில்லா ஃபயர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, எல்லா சின்னதையும் கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப சாஃப்டா இருக்கணும்னு ட்ரை பண்ணேன், அதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. செகண்ட் ஓகே என்ன நம்பி கொடுத்துட்டு போன அந்த வேலையை என்னால சரியா கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனா சில விஷயங்களை டான்ஸ் கிட்ட கேட்டு பல விஷயங்களை அவங்க பேச்சு கேட்டு பண்ணதுனால பெரிய பெரிய தவறுகளை செஞ்சிருக்கேன். புரியுது, அதுக்காக தான் அந்த டான்ஸ் ஷோவை நான் முதல்ல கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியாப்பட்ட அந்த டான்ஸ் ஷோவை என்ன சொன்னானா, நான் எப்படி இருந்தாலும் இந்த வில்லேஜை ப்ரொடக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் சாஸ்கே சொல்லிட்டு இதுதான் எனக்கு புரியாத இருந்துச்சு. என்ன நினைச்சிட்டு சாஸ்கே, இங்க இருந்த நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாவே நான் தான் இருந்திருக்கேன். நான் என்னுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தேன் அப்படின்னா பெரிய பிரச்சனைகளை தவிர்த்து இருக்கலாம். உடனே போட்டோக்காகே சரி விடுங்க, எல்லாத்தையும் உங்க மேலே போட்டுக்காதீங்க, எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணீங்கன்றது ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு வகையில பார்த்தா நானும் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஒருவேளை நான் 90 அட்டாக்ல சாகாம இருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் மொத்தமே மாத்தி இருக்கலாம். உங்க கூடவே நின்று நான் எல்லாத்தையும் உங்க கூட வந்து சமாளிச்சிருப்பேன். இன்னும் ஒரு வச்சு மரம் அப்பயே அவன் என்ன சூஸ் பண்ணியிருந்தானா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒரு வச்சு மரம். என்ன மன்னிச்சிட்டு சாஸ்கே, ஒருவேளை நான் உயிரோடு இருந்தேன்னா இந்த உச்சிகா பிளானே நடக்காம பண்ணியிருப்பேன். நேற்றுக்கு உச்சிகா பிளானும் உயிரோடு இருந்திருக்கும். சரி ஓகே சாஸ்கே, எல்லாத்தையும் கேட்டல, இப்ப சொல்லு, இப்ப வில்லேஜ் ஆகிக்க போறியா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க, என்னதான் பதில் சொல்ல போறான் அப்படின்ட்டு. உன்னை இட்டாச்சி பண்ணதெல்லாம் பிளாஷ்பேக்ல வச்சு பாக்குறான். இட்டாச்சி பிளாஷ்பேக்ல சொல்லிருப்பான், நீ கவலைப்படாத சாஸ்கே, நான் உன்னோட பவர்ஃபுல்லா இருக்க, நீ என் மேல பொறாமப்படுறன்னு எனக்கு தெரியும், ஆனா எக்காரந்து கொண்டு நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ எப்பயுமே எந்த நிலைமையில இருந்தாலும் உனக்காக நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் இட்டாச்சி. ஒருவேளை நீ என்னை வெறுத்தாலும் கூட நான் உன் பக்கத்திலே நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் சாஸ்கே பார்த்து இட்டாச்சி. எல்லாத்தையும் வச்சு பார்ப்பான் இட்டாச்சி. சாஸ்கேவை அடிச்சுட்டு இந்த இடத்துல கண் கலங்கி தான் அந்த இடத்த விட்டே போயிருப்பான். அதான் ஒரு சீன்ல நான் உன்னை கொல்றதுக்காக தான் இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிடோரி எடுத்துட்டு வந்து சாஸ்கே அட்டாக் பண்ணிருப்பான்ல. இட்டாச்சி வேணுமே நீ வீக்கா இருக்கான்னு சொல்லியே அவன் ஸ்ட்ராங் ஆகணும்னு எதிர்பார்த்திருப்பான். அவனுடைய வெறுப்பை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கி கடைசியில அவன் கையாலே அவன் செத்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. திருப்பி ரீஅனிமேட் ஆகி திருப்பி போகும்போது பிறந்ததுல இருந்தே உங்ககிட்ட போய் தாண்டா சொல்லியிருப்பேன், அதுக்காக என்ன மன்னிச்சிடறா அப்படின்னு சொல்லியிருப்பான். சாஸ்கே, எனக்கு உண்மையில ரொம்பவே நம்பிக்கை இருக்குடா, நீ எல்லாத்தையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாரு இட்டாச்சி. இட்டாச்சி சொன்னது ஞாபகம் வருது, நீ என்ன பண்ணாலும் சரி, வருங்காலத்தை நீ என்ன பண்ணாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டு நான் பேட்டில் ஃபீல்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சாஸ்கே சொல்ல கன்ஃபியூஷனே வேணாம். இதுக்கப்புறம் இட்டாச்சி என்ன நினைச்சானோ, வில்லேஜுக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சானோ அதே தான் நானும் பண்ண போறேன் அப்படின்னு சாஸ்கே சொல்றான். வாடா தங்கம் டோபிராமா போமா, வேகமா போடுறான் அவன் ஜுட்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. இல்ல என்னால ஃபிளைங் இன்ஜின் இப்ப யூஸ் பண்ண முடியாது, உரோச்சிமாரோ என்ன லாக் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் டோபிராமா. ஏய் உரோச்சிமாரோ, நீ என்ன பண்ண போற? எப்படியோ சாஸ்கே சொல்றத கேக்குறேன்னு சொன்னேன், இப்ப நீ என்ன பண்ண போற சீக்கிரம் சொல்லு. சரி ஓகே, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி உரோச்சிமாரோ சொல்லுவான். டே ஜிகோ, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி சூஜெட்ஸ் கேட்க, நான் சாஸ்கே ப்ராடக்ட் பண்ண போறேன். இவனுங்க கூட 3 மாஸ்டர்ஸ் கூட போனா கண்டிப்பா நான் சாகதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சூஜெட்ஸ். அப்புறம் எல்லாரும் வில்லேஜ் நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்க.
இது நான் உருவாக்குன வில்லேஜா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா ஷாக்ல பாத்துட்டு இருப்பான். தூக்கி வச்சு இந்த இடத்த விட்டு ஓடுறான். எப்பா சாமி உங்க குள்ள நான் சேர மாட்டேன் அப்படின்ட்டு. அப்ப காரின் பருந்து வந்து எங்க இருந்து மூஞ்சில ஒரே ஏத்து. இதுக்கப்புறம் சூசி வச்சு போட்டு பிரிச்சு மேய ஆரம்பிச்சிருவான். அங்க இருக்கிறவங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. சாஸ்கே முழிக்கிறான். என்ன கறி இன்னும் உயிரோவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உரோச்சிமாரு ஒரு பக்கம், என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே ஒரே இடத்துல கூட்டி இருக்கே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய் சாஸ்கே இங்கதான் இருக்கியா, உன்னெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேனா அப்படின்னு சொல்லி சூட்டு வச்சு போட்டு அடி அடி நச்சுட்டு இருப்பான். சரி ஓகே என்ன மன்னிச்சிடு கரின்னு அப்படின்னு அவன் ஒரே வார்த்தை சொல்ல, அதை கேட்டவா அமைதியாயிடுவா. என்கிட்ட மன்னிப்பா கேட்ட சாஸ்கே அப்படின்னு அவன் சொல்ல, இன்னுமா அவனுக்கு அவன் மேல நம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி உரோச்சிமாரு கேட்க, உரோச்சிமாரு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது கம்முன்னு இருங்க, அவன் என்ன கொல்ல ட்ரை பண்ணான் உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் ஒரு விஷயமா, அவன் என்ன கூட தான் கொண்டு இருக்கான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உரோச்சிமாரு சொல்லிட்டு இருப்பான். பரவாயில்ல என்ன பண்றது இருந்தாலே இப்ப சாஸ்கேக்கு ஹெல்ப் பண்ண போறேன், நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி காரினை பார்த்து உரோச்சிமாரு கேட்க, சாஸ்கே கேட்டு நான் ஹெல்ப் பண்ணாம இருக்கணும், சரி சாஸ்கே உனக்காக நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா காரின். டோபிரமா அதெல்லாம் பார்த்துட்டு, டேய் அவளுடைய கலர் அவளுடைய முடி கலர் எல்லாம் பார்க்கும்போது உசுமாக்கிக்கலான சண்டவளா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. தேர்ட் கைக்கு வந்து, டேய் நீ என்ன திடீர்னு ரொம்ப நல்ல மாதிரி சீனை போட்டுட்டு இருக்க, நீ எதுக்காக திடீர்னு சாஸ்கே ஹெல்ப் பண்ற, ஏப்பா பார்த்தாலும் வில்லேஜ் அழிக்கணும் மொத்த பேரும் கொலனும் சுத்திட்டு இருக்க பயப்பட தானே நீ, கபூட்டர் உடம்புக்குள்ள இருக்கும்போது தான் நான் நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உரோச்சிமாரு சொல்ல, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிடுச்சு, சாஸ்கே கிட்டத்தட்ட என்ன மாதிரியே தான் இருக்கான், நான் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் தான் அவனும் பண்ணான், ஆனா நான் இந்த வாழ்க்கை ஃபுல்லா நான் என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ண நினைச்சனோ அது எல்லாத்துலயும் தோல்வியை மட்டும்தான் சந்திச்சேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ஒரு புது ரூட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிதான் நான் சாஸ்கேவுடைய வழியை ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். ஏய் வாங்க ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லி ஆசிரமா கத்த, டோபிரமாவும் FD யூஸ் பண்ணி ஆசிரமா கூட்டு போயிடுவான். மினட்டோருக்கு 5G யூஸ் பண்ணி தேர்ட் கையை கூட்டு போக, நான் ஒரு வழியா என் மகனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி மினட்டோ சந்தோஷப்படுவான். நான் என் நண்பனை திருப்பி சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆசிரமா சந்தோஷப்பட, என்ன நடக்க போது தெரியல அப்படின்னு சொல்லி டோபிரமா புலம்பிட்டு இருப்பான். அப்படியே இவங்க எல்லாம் போறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் உண்மையுமே தாறுமாறா இருக்கும்போது பேட்டில் தான் அடுத்த எபிசோட்ல இருந்து. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம வீடியோ கண்டினியூவா பாருங்க. எல்லா வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஐப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் தட்டி விட்டுருங்க. பாய் ஹால்.